guys, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ரீபார்ன் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நான் போற ட்ராமா ரெகுலரா பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம கதையோட ஹீரோயின் ஜி1 தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு கேன்சர் பேஷண்ட், அதுவும் 4th ஸ்டேஜ்ல இருக்காங்க. 6 மாசமோ 3 மாசமோ தான் அதுக்குள்ள ஹீரோயின் இறந்து போயிருவாங்க. அவங்க ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு பர்த் மார்க்குமே இருக்கும். இப்போ இவங்க கார்டன்ல இருந்து காத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வரா. இவன் பேரு பார்க்மின். இவன் ஹீரோயினுக்கு ஃபிளவர் புக்கே கொடுத்துட்டு ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாதமா, உனக்கு எதுவும் ஆகாது, நீ கண்டிப்பா கியூர் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அந்த ஃபிளவர்னா ரொம்ப பிடிக்கும் போல. அவ ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கும் போதே இங்க இருந்து ஒரு குழந்தை வந்து அந்த ஃபிளவர் புக்கே தூக்கி போட்டு மெதின்னு மிதிச்சிட்டு இருக்கு. பாவம் நம்ம ஹீரோயினோட மூஞ்சே பாடி போயிருச்சு. இந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பையன் தான். ஹீரோயின் ஃப்ரெண்ட் உடனே அவ பையனை அடிக்கிறா. ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பாரு ஆன்ட்டியோட ஃபேஸே வாடி போயிருச்சு, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மிரட்டி சாரி கேட்க வைக்கிறா. குழந்தையுமே சாரி ஆன்ட்டின்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்லப்பா இருக்கட்டும், நீ எதுக்கு சாரி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த குழந்தைய போட்டு திட்டிட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு குழந்தை உடனே அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் சரி வா நம்ம 2 பேரும் அங்க போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போயிடுறான். குழந்தை அவங்க அம்மாவுமே விளையாடவான்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே விளையாட போறா. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அங்க போயிட்டு இருக்க பேஷண்ட் எல்லாம் இவங்க எல்லாம் ஃபேமிலியா ஜாலியா விளையாண்டு இருக்காங்க, இந்த ஃபேமிலி பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னு ரொம்பவே சோகமாயிடுறா. அவனால இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது பால் வந்து ஹீரோயின் பக்கத்துல விழுகுது. அப்ப அந்த குட்டி பையன் தான் பால் எடுக்க வரான். அவன் ஹீரோயின் கிட்ட கேட்டுறான், ஆண்டி நீங்க எப்ப சாவீங்க, நீங்க சாக போறீங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. என்னடா இந்த குட்டி பையன் இப்படி கேட்டுறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதே நினைப்பாதான் இருக்கு. ஹீரோயின் இப்ப அவங்க ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போதும் கூட ஹீரோயினுக்கு அந்த குட்டி பையன் கேட்டதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அந்த குட்டி பையன் இப்படி கேட்டோன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த குட்டி பையனை போட்டு அடிச்சிருப்பா. ஏன்டா ஆண்டி கிட்ட இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, ஆண்டி கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு மனசே கேட்கல, நம்ம ஃப்ரெண்ட் எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட ரூமுக்குள்ள வரும்போதுதான் ஒரு விஷயத்த பாக்குறா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. என்னன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரையும் அவ ஹஸ்பண்டும் சேர்ந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், நீ கோச்சுக்காதிரி செல்லும், அவ முன்னாடி என்னால உன்கிட்ட பாசமா இருக்க மாதிரி காட்டிக்கவே முடியல, அந்த சனிய சீக்கிரம் சாகட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், உன்னோட குழந்தையுமே நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, என்ன நீங்க இன்னும் அவளோட மெடிசன்ல பாய்சன் மிக்ஸ் பண்ணலையா, நல்லா ஹை டோஸா கொடுங்க, அந்த நாய் சீக்கிரம் செத்து போட்டும், அப்பந்தானே அவ மேல போட்டிருக்க இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுகளும் மாறி மாறி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் காரணமே சொல்றான், ஆமா அவ சீக்கிரம் செத்து போயிட்டானா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லம்பா ஒரு அமௌண்ட் வரும், அதை வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், அவ சீக்கிரமா சாகதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்க டோரை திறந்து உள்ள வந்துடுறா. அட பாவிகளா, நீங்க 2 பேரும் கெட்டவங்களா, என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றா, ஹனி நான் போய் உன்னை கொல்லுவேனா, நீ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட, கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னு கேளு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோயின்மே அடிச்சு வாய் மூடு, நீ என்ன பேசுறேன்னு நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன், எப்படி உன்னால எனக்கு இப்படி துரோகம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வெளில வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கான், அட பாவி இதுக்குடா எனக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்த, நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை மாட்டி விட போறேன் பாரு, நீ ஜெயில தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அறிஞ்சு கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோயின்மே கீழே விழுந்ததுல அவங்களோட குளுக்கோஸ் பாட்டில் உடைஞ்சிருக்கும். ஹீரோயின் உடனே அந்த குளுக்கோஸ் பாட்டில் பீஸ் எடுத்து வச்சு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்குள்ளேயே ஹீரோயினுக்கு இவன் கொடுத்த பாய்சன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல. ஹீரோயின் அதே இடத்துல செத்து போயிடுறா. ஹீரோயின் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல நான் ஹாப்பியா ஒரு நாள் கூட வாழ்ந்ததே இல்ல, அந்த ஹாப்பியான லைஃபை நான் வாழாம போறது நினைச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே சாகுறா. இந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஹீரோயினுக்கு மூச்சு நின்றுச்சான்னு பார்த்து அவ செத்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆனோன்னு பல்ல காட்டிட்டு இருக்கான். கூட இந்த ஃப்ரெண்டுக்காரையுமே அப்பாடா எப்படியோ செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி பல்ல காட்டுறதோட தான் ஹீரோயின் இறக்குறா. இப்ப அப்படியே டேட் போட்டு ஹீரோயின் இந்த டேட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு 10 வருஷம் பேக்ல போகுது. ஹீரோயின் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்ல தான் இருக்காங்க. ஹீரோயின் இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வரா. ஏய் செல்லம் உனக்கு என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு
அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் உடனே அட வீணா போனவனே நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரைஞ்சிடுறாங்க. அவன் உடனே ஹனி எதுக்கு என்ன அடிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க இவ உடனே என்னடா ஹனி சனின்னு என்ன கொஞ்சிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்கா. அவனுமே ஹனி உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. செத்து போடா நீ செத்து நரகத்துக்கு தாண்டா போவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. அவன் வலி தாங்க முடியாம ஹீரோயினை தள்ளி விட்டுறான். ஹீரோயின் விழுக போகும்போது அங்க ஒருத்தன் வந்து பிடிக்கிறான். இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ யூஜின். அந்த கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே ஹீரோயினை பார்த்துட்டு நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே நான் இப்போ நல்லா தான் இருக்குன்னு சொல்லி தலையாடிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வரா. அனி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்றான் இங்க பாருங்க அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட், நீங்க எங்க விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் சரி அவனோட கேர்ள் ஃபிரெண்டா இருந்தா இதெல்லாம் வெளில வச்சுக்கோங்க, ஆபீஸ்க்குள்ள இந்த மாதிரி நீங்க கூத்தடிச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வரா. வந்தவ ஹீரோயினை பார்த்தோன்னா ஹனின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ண ஓடி வரா. ஆனா ஹீரோயினுக்கு இவளை பார்த்தோன்னா இவளை கொலை பண்ண ட்ரை பண்ணா இல்லையா, அதுதான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அவ உடனே நகர இவ கரெக்டா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மேலே விழுந்துடுறா. ஹஸ்பண்ட் காரனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தாண்டி ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்ப பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுதான் ஹீரோயினுக்கே புரியவது தான் ரீபார்ன் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அவன் நேரா ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து கதவை பூட்டிக்கிறா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இது என்ன கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது உடம்பு முடியாம இருப்பாங்க இல்லையா, அந்த உருவம் ஹீரோயின் முன்னாடி கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஹீரோயின் 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் ரீபார்ன் ஆயிருப்பா. அப்போ அவன் ஹஸ்பண்டுக்கும் இவளுக்கும் மேரேஜ் ஆயிருக்காது. அதனால நான் இப்ப இவனை ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுன்னே சொல்றேன். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்லே ஹீரோ, அவன் வந்துட்டு அந்த கம்பெனியோட பெரிய பிரசிடென்ட். அவன் பிரசிடென்டா பொறுப்பேற்ற கொஞ்ச நாளே வந்துட்டு அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பான் நியூஸ் வந்திருக்கும். ஹீரோயின் இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு அவளோட ஐடி கார்டை பாக்குறா. ஆமா நம்ம இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் ரீபார்ன் ஆயிருக்கோம். கடவுள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க, என்ன கொன்னவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ரெஸ்ட் ரூம்ல இருந்து சத்தம் வருது, எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு எட்டி பாக்குறா. இவ பேர் லில்லி. இவ சொல்ற நான் பீரியட்ஸா இருக்கேன், என்னோட ஸ்கர்ட்ல எல்லாம் ஸ்ட்ரெயினா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஆனா அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணாம போயிட்டா, ப்ளீஸ் 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 நீங்களாதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுக்கு தெரியுது இவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்துட்டு அவ ஹெல்ப் கேட்டிருக்கா, அவ ஹெல்ப் பண்ணாம போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வெளியில வர ஹீரோயின் அந்த கோட் கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்றா. இத பார்த்தோன்னே அந்த லில்லி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தெரியுமா, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட இன்ட்ரோ வைக்கிறா. என்னோட பேர் லில்லின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பேரை கேட்டோன்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயினும் லில்லியும் பாத்தீங்கன்னா இப்ப நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு லில்லி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, வேலை செய்யாம எங்க ஊர் சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்ற நான் ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தேன், எதுக்கு இப்ப என்ன திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது இந்த லில்லி வந்துட்டு ஹீரோட அஃபேர்ல இருந்தா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணு ஆபீஸை விட்டு பாஸ்ட்ல துரத்தி விட்டுருப்பாங்க. அது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. நான் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ஹீரோயின் இந்த தடவை நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன், உன்னை யாருமே இந்த ஆபீஸை விட்டு துரத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா நின்னுட்டு இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. உனக்கு என்னாச்சு, நீ எதுக்கு என்ன இக்னோர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இவ பேசுறது சுத்தமா பிடிக்கல. அவ கையை தட்டி விட்டுறா. அவ உடனே ஹீரோயின் கிட்ட டன்டடைன் இங்க பாத்தியா நான் உனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை காட்டுறா. இன்னைக்கு ஈவினிங் நம்ம கிளாஸோட ரீயூனியன் இருக்கு, அதுக்கு நீ இந்த செயினை போட்டு வரணும் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் காரணமே அங்க வந்துடுறான். என்னாச்சு உனக்கு, எதுக்கு எங்க மேல ஏதாவது கோவமா இருக்கியா, உன் ஃப்ரெண்ட் இவ்வளவு பாசமா கொடுக்கறால, நீ அந்த செயினை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறா. இவ ரீயூனியனுக்கு இவ ஃப்ரெண்ட் கொடுத்த செயின் தான் போட்டு போயிருப்பா. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இவ எப்ப பார்த்தாலும் அவ ஃப்ரெண்ட காப்பி அடிக்கிறதா வேலையா வச்சு சுத்திட்டு இருக்கா. இந்த செயின் ஹீரோயினை விட அவ ஃப்ரெண்டுக்கு தான் அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் அததான் யோசிச்சு பாக்குறா. அவ ஹீரோயினுக்கு அந்த செயினை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கறா. நீ வரும்போது கண்டிப்பா இந்த செயின் தான் போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அந்த செயினை வாங்கி வச்சுக்கிறா. சரி நான் நீ கொடுத்த செயினை போட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத ஹீரோவும் லில்லியும் பாத்துட்டு இருக்காங்க. லில்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ அந்த செயினை போட்டு போகாத, அது ஃபேக்குன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு அது ஆல்ரெடி ஃபேக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ உடனே ஷாக் ஆயிட்டு அது
உனக்கு ஃபேக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் எதுக்கு நீ அதை போட்டு வரேன்னு சொல்லி கேட்கா ஹீரோயின் சொல்றா ஒருத்தங்களை நான் மாட்ட வைக்க போறேன், அதுக்கு நான் இதான் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குறா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமே, பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கா. லில்லி உடனே உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ரீயூனியன் தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்பவே அழகா ரெடி ஆகி வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னா அவளோட கிளாஸ்மேட் எல்லாம் நீ பார்க்க செம அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. போட்டுக்க செயினை பார்த்துட்டு இது அந்த காஸ்ட்லியான செயின் தானே அப்படின்னு சொல்லி கேட்கா. அவளுமே ஆமா அந்த காஸ்ட்லியான செயின் தான், பார்க்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இவளை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட் எங்க, எப்ப பார்த்தாலும் நீ என்ன பண்ணாலும் அதை திருடிக்குவால, அந்த திருட்டு கழுத எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவ உடனே ஏன்பா அவளை பத்தி கேக்குறீங்க, அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா, அவளுக்கு வேற வேலையே இல்ல, நான் என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிடணும் தான் ஆசைப்படுறா, அவளுக்கு அப்படி என் பொருள் மேல என்னதான் ஆசைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் மாசா உள்ள வந்துட்டு இருக்கா. ஐயோ சாரி நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ரீயூனியனுக்கு வரதுக்கு முன்னாடி லில்லி கிட்ட தான் ஐடியா கேட்டிருப்பாங்க. என்னோட ஃபேஸ்ல இருக்க இந்த பர்த் மார்க்கை போக வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. லில்லி அதெல்லாம் போக வச்செல்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த பர்த் மார்க் பார்க்க ரொம்பவே அசிங்கமா இருக்கு, டாக்டர் சொன்னாங்க இது ரிமூவ் பண்ணனா கூட ரிமூவ் பண்ணிடலாமா, நான் இதை ரிமூவ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டிருப்பாங்க. இவன் உடனே ஐயோ நீ ரிமூவ் எல்லாம் பண்ணிடாத, இதோட பார்க்கதான் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மண்டையை கழுவிருப்பா வீணா போனவ. ஹீரோயின் இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் எப்படியாவது இந்த பர்த் மார்க்கை ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்றா. ஹீரோயின் இப்ப வந்திருக்கிறப்போ அவ ஃபேஸ்ல அந்த பர்த் மார்க் எதுவுமே இல்ல, அவ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா. அங்க கிளாஸ்மேட்ல ஒரு பையனுமே ஹீரோயினை அவன் பக்கத்துல உட்கார சொல்லி கூப்பிட இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவ பக்கத்துல உட்கார சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் அவளை கண்டுக்காம நேரா அந்த பையன் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறா. ஆனா ஹீரோயினோட கிளாஸ்மேட் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு என்ன இதுக்கு முன்னாடி கரப்பாம்பூச்சி மாதிரி இருந்தா இப்ப என்ன பட்டர்ஃபிளையா மாறி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ என்னதான் பட்டர்ஃபிளை ஆனாலும் மத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது மட்டும் இன்னும் மாறவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குறா எதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பொண்ணு சொல்றா ஆமா நீ வந்துட்டு எப்பவுமே உன் ஃப்ரெண்டை பார்த்து தானே காப்பி பண்ற, இப்போ அவ போட்டுக்க செயின் மாதிரி தானே நீயும் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஓ இந்த செயினை பத்தி சொல்றியா, இது எவ்வளவு காஸ்ட்லியான செயின் தெரியுமா, இதுல இருக்கிறது ஒரிஜினல் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல இருக்க பையனுமே ஆமா ஹீரோயின் போட்டிருக்கதா ஒரிஜினல் டைமண்ட், ஜுன்சு போட்டிருக்கிறது ஃபேக் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேரு ஜுன்சு. இப்போ ஹீரோயின் சொல்றா நேத்து தான் இந்த நெக்லஸ் வாங்கினேன், என்னை பார்த்து ஜுன்சு தான் இந்த டைம் காப்பி அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு சீப்பான செயின் கொடுத்து இதை தான் பார்ட்டிக்கு போட்டு வர சொன்னா, ஆனா எனக்கு அது பிடிக்கல, அதனால நானே ஒண்ணு புதுசா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே அந்த பையனுமே ஹீரோயின் கையில வச்சிருக்க நெக்லஸை பார்த்தோன்னே ஆமா இதை பார்த்தாலே ஃபேக்குன்னு தெரியுது, ஜுன்சு போட்டிருக்கிறது ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஜுன்சு கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நீ ஃபேக்கான செயினை அவகிட்ட கொடுத்து போட்டு வர சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பொய்க்காரி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறா, அச்சோ நான் வேணுட்டே உனக்கு ஃபேக்கான ப்ராடக்ட் கொடுக்கலப்பா, ஆனா எனக்கே தெரியாம நானே ஃபேக் தான் வாங்கியிருக்கேன், என்ன ஏமாத்திட்டாங்க, சாரி என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கிளாஸ்மேட் எல்லாருமே வந்துட்டு இந்த ஜுன்சு சொன்னதா நம்புறாங்க. அவ ஹீரோயின் கிட்ட சரி இந்த விஷயத்த விட்டுரு, அவளோட பாய் ஃப்ரெண்டை எதுக்கு நீ திருடிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, கிம் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கிளாஸ்மேட்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா நம்புற மாதிரியே தெரியல. அதுக்கு ஹீரோயின் சொல்றா நான் வேணா கால் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. ஏய் கிம் நீ என்னதானா லவ் பண்ற, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஆமான்னு சொல்றான். சரி நான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல இருக்கேன், கொஞ்ச நேரத்துல இங்க ரீயூனியன் முடிஞ்சிரும், என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே சரி நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்டோன்னா கிளாஸ்மேட் எல்லாருமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கேக்குறாங்க நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ஜுன்சு அப்பயுமே சமாளிச்சுட்டு இருக்கா, நான் உங்ககிட்ட அப்புறமா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸ்மேட் பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இப்ப அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க, ஜுன்சு தான் உன்ன அந்த ஆபீஸ்லயே வேலைக்கு கொண்டு வந்து வச்சா, ஆனா நீ அவளை பாத்தீங்கன்னா மதிக்கவே மாட்டேங்கிற, அவ பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் நீ பண்ணதா சொல்லி கிரெடிட் வாங்கிட்டு இருக்கா, இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த பொய்க்காரி பாத்தீங்கன்னா ஹீரோனை பத்தி எல்லாமே தப்பு தப்பா தான் சொல்லி வச்சிருப்பா போல. அப்ப ஹீரோயின் சொல்றா இங்க பாரு நான் அந்த ஆபீஸ்ல 5 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா இந்த ஜுன்சு சரியான முட்டா பீஸ், இந்த முட்டா பீஸுக்கு எந்த கம்பெனியுமே இடமே கிடைக்கல, நான் தான் போனா போகட்டும்னு சொல்லிட்டு என்னோட ஆபீஸ்ல ஒரு இன்டர்னா ஜாயின் பண்ண வச்சேன், இதுல இந்த முட்டா பீஸ் பண்ண ப்ராஜெக்ட் வேற நான் திருடிட்டேன்னு வேற சொல்லியிருக்காளா, நான் இல்லைன்னா இவனால அந்த ஆபீஸ்க்குள்ளே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன இவ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜுன்சு சொல்றா என்னையே எல்லாரும் முடிய அசிங்கப்படுத்திட்டு
இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்பயுமே ஜுன்சோ தான் நம்புறாங்க. நீ சொன்னதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, உங்க எல்லாத்துக்கும் கடவுள் கொஞ்சம் கூட மூளையை வைக்கலன்னு நினைக்கிறேன். அவ எவ்வளவு போய் சொல்லியிருக்கா, அவ என்ன சொன்னாலும் நீங்க நம்பிருக்கீங்க. ஆனா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், இதை நம்பருக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே நான் கேட்டது ப்ரூஃப், நீ ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணு, அப்புறம் நாங்க நீ சொல்றதை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து சொல்றா, ஆமா ஹீரோயின் சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் அந்த கம்பெனியோட மேனேஜர் தான், ஹீரோயினாலதான் ஜின்சுவே அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை போட்டு உடைச்சிடறான். இதை கேட்டோன்னே எல்லா கிளாஸ்மேட்ஸுமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஜின்சுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, அவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எதுக்கடி போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நீங்க இருக்க வேண்டாம் வா நம்ம போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். ஜின்சுமே அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லி பாக்குறா. அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவளை போக விடாம பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், நல்ல சமயத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோமே பரவாயில்ல இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நெக்லேஸ் கொடுக்கறான். அதாவது ஜென்ஸ் கொடுத்திருப்பா இல்லையா அந்த மாதிரி நெக்லேஸ் தான் இது. ஃபேக்னு தெரிஞ்சோடனே ஹீரோ ஒரிஜினல் வாங்கியிருப்பான். இப்போ ஹீரோயின் கிட்ட அதுதான் சொல்லி கொடுக்கறா, அவ ஃபேக் தான் உனக்கு கொடுத்தான்னு தெரியும், அதனாலதான் நான் உனக்கு ஒரிஜினல் வாங்கிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் எது நீ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்ல, ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுமே நான் உனக்காக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவளுமே அதை வாங்கிக்கிறா. சரி உங்களுக்கு இந்த செயினோட மணியை நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, மணியா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, இது நான் உனக்கு கிஃப்டா தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் இங்க பார்க்கிம் வரா. அவ வந்து பார்க்கும்போது அங்க ஜின்ஷு தான் வரா. வந்தவ கிம்ம ஹக் பண்ணிக்கிறா. என்ன கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் போனதுக்கு அப்புறம் எல்லா கிளாஸ்மேட்ஸுமே கேட்டிருப்பாங்க, எதுக்கடி நீ இப்படி போய் சொன்ன, ஹீரோயினை பத்தி எங்க கிட்ட எதுக்கு தப்பு தப்பா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் திமிரா பேசிட்டு கிளம்பியிருப்பா. நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உன்னை யாரடி நம்ப சொன்னா, நீங்க நம்பினதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா. இங்க இந்த பார்க்கிம் கிட்ட அவங்க என்ன புள்ளி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. இதை பாக்குற அவனுமே என்னாச்சு, சரி அங்க ஹீரோயின் எங்க, அவ போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவ சொல்றா, ஆமா ஹீரோயின் எனக்கு முன்னாடி போயிட்டா, அவ யாரோ ஒரு பையன் கூட தான் போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. இவன் உடனே என்ன பையன் கூட போனானா, யார் அந்த பையன் நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் நான் சரியா பாக்கலன்னு சொல்லிடுறா. அப்போ அவனுமே சரி நான் ஹீரோயின்கே கால் பண்ணி என்னன்னு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின் ஹீரோ கூட தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் காரன் கிட்ட இருந்ததா கால் வருது. அவன் சொல்றான், என்னாச்சு உனக்கு என் மேல ஏதாவது கோவமா, என்ன பிக்கப் பண்ண வர சொல்லிட்டு நீ போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஆன்சர் பண்ண வரதுக்குள்ள ஹீரோ வாங்கி காலை கட் பண்ணி விட்டுறான். நீ எல்லாம் அவனுக்கு ஏதோ பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோ கூட இருக்கும்போது ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. அவ உடனே சரி நாளைக்கு உங்களுக்கு நான் செயினுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் அது உனக்கு கிஃப்டா தான் கொடுத்துருக்கேன், நீ எதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றான். ஹீரோ இப்ப ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு முன்னாடி தான் இறக்கி விடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் சரி சார் நான் வீட்டுக்கு போயிடுறேன், நீங்க என்ன வீட்டுல டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஹீரோக்கு தான் ஹீரோயினை இங்க விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பாக்குறா, ஹீரோ அந்த டைமுக்கு எப்படி கரெக்டா வந்தாங்க, எனக்காக செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவங்க என்கிட்ட டிஃபரெண்டா பேசுறாங்களே, எதுக்காக ஹீரோ நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க தான் ஆல்ரெடி லில்லிய லவ் பண்றாங்கல்ல, அப்போ என்கிட்ட நல்ல விதமா நடந்துட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஹீரோவும் லில்லிய லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிருப்பா. ஏன்னா பாஸ்ட்ல இப்படி ஒரு ரூமர் வந்ததானே லில்லிய ஆபீஸ் விட்டு துரத்தி இருப்பாங்க. அதனால ஹீரோயின் ஹீரோவும் லில்லிய லவ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் ஹீரோயின் இத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அப்ப ஹீரோயின் டோர்ல இருக்க ஹோல் வழியா பாக்குறா. பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் காரன் தான் வெளில வந்து நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே இப்ப நம்ம வெளில போனா இவன் நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பான், அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை தான் வரும், எனக்கு இவனை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டோரே திறக்க மாட்டா. ஆமா அப்பயுமே பெல்ல போட்டு அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோயின் சொல்றா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், எனக்கு இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்ல அவன் உடனே நீ போய் யார் கூட வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை உடைச்சு உள்ள போலான்னு சொல்லி பாக்குறான். அப்போ அந்த நேரத்துல ஹீரோ வந்து தடுத்துறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு பொண்ணோட வீட்டை இப்படிதான் வந்துட்டு அவ பெர்மிஷன் இல்லாம உடைக்க போவியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் கார சொல்றான், உங்களுக்கு தெரியாதா அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் அவளை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, கேர்ள் ஃப்ரெண்ட்னா இப்படிதான் அவளோட கதை உடைச்சு உள்ள போலான்னு பாப்பியா,
அது மட்டும் இல்லாம இந்த நைட் லைட்ல உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காட்ஸை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ காட்ஸ்மே வந்துட்டு பாய் ஃப்ரெண்டுக்காரனை வெளில பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க. என்னங்க நைட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லி பாக்குறான். ஹீரோயின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நான் இங்க நிறைய டைம் வந்திருக்கேன், எதுக்கு என்ன எப்படி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த காட் பாத்தீங்கன்னா அவனை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. ஹீரோயினுக்கு வெளில நடந்துட்டு இருக்க என்ன பிரச்சனையுமே தெரியாது. அவன் நினைச்சிட்டா சரி பாய் ஃப்ரெண்ட் கார கதவு திறக்காதனால போயிட்டான்னு நினைச்சிட்டு பாடா எப்படியோ ஒரு வழியா அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ காருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோவும் ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. அதை பார்த்து அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னை ஸ்கூல் படிக்கும் போது மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இந்த டைம் உன்னை கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஸ்கூல் கிரஷ் போல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட கம்பெனில இருக்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் எல்லா எம்ப்ளாயுமே வந்திருக்காங்க. அங்க ஹீரோயின் வரத பார்த்த உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கார வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் இப்ப இந்த ஹீரோயின் இவ்வளவு அழகானதுக்கு அப்புறம் பாக்குறான். அவன் உடனே ஹீரோயினை பார்த்தோன்னே நீ பார்க்க செம கியூட்டா இருக்க, உனக்கு என் மேல ஏதாவது கோவம்னா மன்னிச்சுக்கோ ப்ளீஸ், அவாய்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே சரி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவனை தனியா கூப்பிட்டு போறாங்க. ஹீரோயின் சொல்றா உனக்கும் எனக்கும் செட் ஆகுற மாதிரி தெரியல, நம்ம ரெண்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோட பாய் ஃப்ரெண்ட் கார செமைய கோவமாயிடுறான். என்னது பிரேக்கப்பா, யாரு கேட்டு நீ என்ன பிரேக்கப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட மோசமா நடக்கிறத ஹீரோ பாத்துறான். அவன் உடனே வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு காரனை அடிச்சிடறான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அங்க சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ஜின்சு வந்துட்டு பாய் ஃப்ரெண்டுக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு வரா. என்னாச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி வியர்டா நடந்துக்கிற, நீயும் பார்க்கே முந்தானே லவ் பண்ணீங்க, நேத்து கூட ரியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பையன் கூட கார்ல போயிட்ட, இன்னைக்கு வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டா ஒருத்தங்க அடிக்கிறாங்க, அது நீ பாத்துட்டு இருக்க, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டு பாய் ஃப்ரெண்டுக்காரன் சமய கடுப்பாகிறான். சொல்லு இப்ப வேற ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கியா, அதுக்கு தான் நீ என்ன பிரேக்கப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தோன்னே அங்க ஹெட் வந்துட்டு இங்க சண்டை நடக்க கூடாது, இங்க முக்கியமான மீட்டிங் பத்தி தான் பேச வந்திருக்கோம், அதை மட்டும் பேசிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த ஜென்ஸும் நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் கிட்ட பாவமா மூஞ்சி வச்சுட்டு என்னாச்சு உனக்கு, இன்னும் என் மேல கோவமா இருக்கியா, ஏன் சடனா நீ இப்படி நடந்துக்கிற, என்ன நீ அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு நீ இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அடிச்சு வாய் மூடு, கேவலமா நடிக்காத, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே மாறி மாறி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜுன்ஸ் இருக்கா இல்லையா, அவ ஹீரோனை பிடிச்சு அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விடுறா. அவ ஹீரோனை தள்ளி விட்டதும் இல்லாம அவளுமே உள்ள விழுந்துடுறா. அப்போ அங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். இந்த ஜுன்சுமே வந்துட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாய் எல்லாம் காப்பாத்திடுறாங்க. இந்த ஜுன்சு சொல்றா நானும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது தெரியாம கால் ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா அவ போய் சொல்றா, அவ வேணும்ட்டே என்ன இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஹெட் வந்துட்டு என்ன எல்லாம் வளரிட்டு இருக்கீங்க, சரி இங்க நம்ம மீட்டிங் தான் வந்தோம், அதை தவிர மத்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் ஜென்ஸுக்கும் ரெண்டு ரூம் கீ கொடுக்குறாங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அது நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோமே அந்த ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜென்ஸுக்கு ஒரு ரூம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்ல அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவ டோரா யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. எவ்வளவுமே யாரடா வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போனா அங்க பாய் ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்திருக்கான். அவன் பாத்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள ஹீரோயின் இருப்பான்னு நினைச்சுதான் கதவு தட்டி இருக்கான். பார்த்தா இங்க ஜென்ஸும் இருக்கா. அவ வந்துட்டு இதுதான் கரெக்டான சான்ஸ் சொல்லிட்டு அவனை செடியூஸ் பண்றதுக்காக அவன் முன்னாடி வேணுட்டே டபுள் எல்லாம் அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அந்த மானங்கட்டவனுமே வந்துட்டு இவ கூட ஒன்னா இருக்க ஸ்டார்ட் பண்றான். இங்க இதுக்கு ரெண்டு இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத ஹீரோயின் அவளுடைய டேப்ல பாத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இது எல்லாமே ஹீரோயினோட பிளான் தான். பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் ஜென்ஸ் அந்த ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடியே அவளுடைய போன்ல வந்துட்டு கேமராவை ஆன் பண்ணி வச்சிருக்கா. இங்க நடந்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆகிறதுக்காக. அது மட்டும் இல்லாம அவதான் ரூம் நம்பருமே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா. அதனாலதான் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினை பாக்குறதுக்கு தான் இந்த ரூமுக்கு வந்திருக்கான். ஆனா இந்த ஜென்ஸு அவனை செடியூஸ் பண்ணி அவ கூட ஸ்டே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப இதுதான் டேப்ல பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்துட்டு சொல்றான், இன்னும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே உன்னை இந்த மாதிரி சீட் பண்றதை பார்க்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளுமே இதெல்லாம் பார்க்க எனக்கு ஒண்ணு கஷ்டமா இல்லைங்க, இதெல்லாம் லைஃப்ல ஒரு லெசன் தானே, பாய் ஃப்ரெண்டுமே ஒன்னும் பெரிய நல்லவெல்லாம் கிடையாது, அவன் எப்படியோ போயிட்டு போறான், அதுக்குள்ள சிக்க வைக்க தான் நான் ப்ரூஃப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோமே சரி எனக்கு நல்லாவே புரியுது, நீ எல்லாமே வந்துட்டு ஒரு ரீசன்காக தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல ரொம்பவே க்ளோஸா போற மாதிரி வரான். இந்த பக்கம் ஜுன்சுவையும் பாய் ஃப்ரெண்ட் காரனும் தான் காட்டுறாங்க. இந்த ஜின்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் அவளுக்கு தான் சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா ஜின்சு கேட்டா என்ன சொல்றான்னா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன், அவகிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு, அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது, நான் அவளை தான் மேரேஜ்
பண்ணிக்குவேன், இருந்தாலும் எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு, நான் உன்னை சைட்ல வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கதை ஹீரோ ஹீரோயினும் கேக்குறாங்க. ஹீரோ கேக்குறான், இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்சனை நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா, இவனதான் நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல, ஆனா எனக்கு இவங்களை வச்சு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் செஞ்சுமே பல்ல காட்டிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சரி நம்ம நெக்ஸ்ட் எப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறான். அவன் இவளை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். செஞ்சு பாத்தீங்கன்னா வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா, ஏன்னா ஹீரோயின் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, உன்னை எப்படி என்ன மேரேஜ் பண்ண வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. செஞ்சு அந்த ரூமை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள போய் அந்த மொபைலை எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தான் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா, உங்களாலதான் என்னால இதை பண்ண முடிஞ்சது, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன தேங்க்ஸோட நிறுத்திட்ட, நம்ம ரெண்டு டின்னருக்கு வெளில போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே சரி டின்னருக்கு தானே போலான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஹீரோயினோட மொபைலுக்கு கால் வர அவ கால் பேச வெளில போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கார்டன்ல வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அங்க பாய் ஃப்ரெண்ட் காரன் தான் வந்து பேச வரா. என்னாச்சு உனக்கு, நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, வேணுடே உன்னோட ரூம் நம்பரை நீ மாத்தி சொல்லியிருக்க, ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு நல்லா புரியுது, நீ ஏதோ எனக்கு டெஸ்ட் வச்சுட்டு இருக்க, நான் அதுல பாஸ் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே மனசுக்குள்ள ஐயோ இந்த லூசு பையன் ஏதோ பைத்தியம் மாதிரி வந்து வளரிட்டு இருக்கான், சரி நம்ம இவன் போக்கிலே போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க ஜென்சு வந்துட்டு இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் காரன் சொல்றா, நம்ம ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வீக் நீ அம்மா அப்பாவை பார்த்து பேசவா, என்னோட பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜென்சு இவங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருப்பா இல்லையா, அது ஹீரோயின் பாத்தர்றா. ஹீரோயின் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா, வேணுட்டே கத்தி கத்தி பேச ஆரம்பிக்கிறா, இன்னும் உன்னோட அப்பா அம்மாவை நான் பார்க்க வரணுமா, நம்ம மேரேஜை பத்தி பேசணுமா, கண்டிப்பா இந்த சாட்டர்டே நான் உங்களை மீட் பண்ண வரேன், ஆனா எனக்கு அவங்கள பார்க்க ரொம்ப பயமா இருக்கு, நான் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, அவங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு பயப்படுறா. அவன் உடனே நீ எப்படி வந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், நீ தைரியமா வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின்மே மனசுக்குள்ள பாஸ்ட்ல என்ன நடந்துச்சோ அதே தான் இப்பயே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு, இந்த டைம் பாருங்கடா உங்களை எல்லாத்தையும் நான் வச்சு செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனோட அம்மாவும் அப்பாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஹீரோயின் கிட்ட மேரேஜ் விஷயமா பேசுறதுக்காக. இந்த பார்க்கிமோட அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்து ஆன வாய பிறந்துட்டு இருக்காங்க, இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பெருசா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னடா நாங்களே ஃபர்ஸ்ட் வந்துட்டோம், ஆனா நீ மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு இன்னும் வரலையே, எங்களுக்கு முன்னாடி அவதானே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி இந்த பார்க்கிமோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு அப்புறமும் வந்துட்டு வேலைக்கு போகணும், அவ சம்பாதிக்கிற காசெல்லாம் என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம அவ வேலைக்கே போனாலும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் அவ தான் பார்க்கணும், நான் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்த அவ கேட்டு அப்படியே நடக்கணும், அந்த பொண்ணு ரொம்ப ஃபேஷனலா இருக்க கூடாது, அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணிருக்கணும், மேக்கப் எல்லாம் போடவே கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னே வெளில இருந்து நல்ல ரெட் கலர் லிப்ஸ்டிக்கா போட்டுட்டு இருக்கா, அவங்கள வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம அவ வரும்போது ஒரு கோட் மாதிரி போட்டு வந்திருப்பா, இவங்களுக்கு ஃபேஷனா இருக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவ வேணுட்டே அந்த கோட்டை கழட்டிடுறா. ஹீரோயின் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோன்னே பாய் ஃப்ரெண்டுக்காரனே செமையா ஷாக் ஆயிடுறா, என்னடி நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு. பார்க்கிமோட அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்னடி ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்கள வெறுப்பேத்துறதுக்காகவே வேணுட்டே வந்துட்டு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ ஆண்டி இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டு தான் நான் போட்டு வந்தேன், இது பாத்தீங்கன்னா ரொம்ப லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுட்டே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க பார்க்க பார்க்கிமோட அம்மாக்கு செமையா கடுப்பாகுது, சீனி எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. பாஸ்ட்ல ஹீரோயின் இந்த மாதிரி பார்க்கிமோட அம்மாவை பார்க்க வந்தப்போ ஹீரோயின் நீட்டா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பா, ஆனா அதுக்கே பாத்தீங்கன்னா அந்த கிழவி ஓவரா பேசியிருக்கோம், என்னடி மூஞ்சிது பார்க்க இவ்வளவு அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருப்பாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனோட அப்பாவுமே உன் மூஞ்சில இருக்க பர்த் மார்க் மாதிரி என்னோட பேரன் குழந்தைகளுக்கு எல்லாம் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் இப்ப அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, என்னாச்சு உங்க அம்மா இப்படி கத்திட்டு இருக்காங்க, உங்க அம்மாக்கு பிபி ஹை ஆகி போய் சேர்ந்துட போறாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு அந்த கிழவி உடனே செமையா கடுப்பாகிறா, என்ன பெரியவங்கன்னு மரியாதையே கொடுக்க மாட்டியா, என்ன வேலைக்கு போய் சம்பாதிக்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கியா, நீ இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, உங்க பையனை நான் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் வேலைக்கு போவேன், வீட்டே உட்காந்துட்டு என்னால உங்களுக்கு நானி வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா பார்க்கியம்மா பார்த்துட்டு ஆரம்பிக்கிறாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு, எங்க வீட்டுக்கு மருமகளா வரவ எங்களோட வீட்டு வேலை எல்லாமே செய்யணும், ஆனா இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவுமே எனக்கும் தான் நீங்க பேசுறது சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, என்னால நீங்க சொல்ற மாதிரி
எல்லாம் நடந்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த கிளவி உடனே என்ன என் ஹஸ்பண்டே ஏத்து பேசியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூஞ்சில தண்ணி ஊத்த வர ஹீரோயின் நகர்ந்துடுறா. அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மூஞ்சிலே கொட்டிடுது. கிளவி உடனே அவங்க பையனோட மேல தண்ணி கொட்டணும் அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே நைஸா அங்க இருந்து கிளம்பிக்கிறா. சரி நீங்க ஃபேமிலி மொத்தம் பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இவ போனதுக்கு அப்புறம் பக்கத்து ரூம்ல இருந்து ஷென்ஷு வரா. அவ இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பாத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இது எல்லாமே ஹீரோயினோட பிளான் தான். அதுக்கு தான் ஹீரோயின் அன்னைக்கு வேணும்னே நல்லா கத்தி கத்தி சொல்லியிருப்பா. சாட்டர்டே என்னோட பாய் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளில வந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவை மீட் பண்ற மாதிரி ஆயிருது. ஹீரோயின் கேக்குறா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய ஃபிளவர் வாஸ அங்க இருக்கிற வெயிட்டர்ஸ் எல்லாம் தூக்கி போயிட்டு இருக்காங்க. அது அப்படியே ஹீரோ மேல விழுகிற மாதிரி வருது. ஹீரோயினுக்கு உடனே ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதான் ஞாபகம் வருது. ஹீரோயின் அதை யோசிச்சுட்டு ஐயோ உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காப்பாத்திடுறா. ஹீரோ மேல விழுக வேண்டிய வாஸ் வந்துட்டு அது கீழே விழுந்துருது. ஹீரோயின் கேக்குற நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஷாக்கா ஹீரோனை பார்த்துட்டு எனக்கு எதுவும் ஆகல, ஆனா உனக்கு தான் கையில அடிபட்டுருச்சு, உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு லில்லி வரா. லில்லிய பார்த்தோன்னே ஹீரோயின் சட்டுன்னு நகர்ந்து போயிடுறா. லில்லி கேக்குறா இங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஹீரோயின் தயங்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, அவங்க மேல ஒரு வாஸ் விழுகிற மாதிரி வந்துச்சு, நான் அவங்கள காப்பாத்தினேன் அவ்வளவுதான், உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னே லில்லியுமே என்ன பாய் ஃப்ரெண்டா, யார் சொன்னா அவங்க என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ பின்னாடி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. இந்த லில்லி உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சொல்றா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க ஒன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அவங்க என்னோட அண்ணா, நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே இப்படிதான் ஸ்டேஞ்சர் மாதிரி பேசிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிரா. என்னது உன்னோட அண்ணாவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கிமோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நல்லா வெறுப்பேத்தி விட்டுட்டு போயிருப்பா இல்லையா, அதுல டென்ஷன் ஆகி கிளவி செம்ம கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த பாய் ஃப்ரெண்டு காரணமே வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த தான் வெளில வந்துட்டு இருக்கா. இவன் வந்துட்டு இருக்கும் போது அங்க லில்லிய பாக்குறான். லில்லிய பார்த்தோன்னே நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா நான் அங்கிள் ஆண்டி தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவனோட அப்பா அம்மாவை பார்க்க வந்துடுறா உள்ள. இவ பாத்தீங்கன்னா அந்த கிளவிக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லா கவர் ஆகி ட்ரெஸ் போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம சாப்பிடறதுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சுட்டு இருக்கா. இந்த கிளவிக்கு இந்த ஜென்சுவை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. இந்த பக்கம் ஹீரோவும் லில்லி வந்துட்டு சரி நீங்க வாங்க எங்க பாட்டியை பார்க்க போலாம், அவங்க இங்க மேலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட பாட்டியை பார்க்க தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோ பாட்டி கிட்ட சொல்றான் பாட்டி இப்பதான் என் மேல ஒரு பெரிய ஃபிளவர் வாஸ் விழுகிற மாதிரி வந்துச்சு, அப்போ இந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்தினா, இவனாலதான் நான் இப்போ உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கான். பாட்டியுமே என்னடா இந்த பொண்ணை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்க, உனக்கு இந்த பொண்ணா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல லில்லியுமே இந்த ஓட்டிட்டு இருக்கா. ஆமா இந்த பொண்ணுனா அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அவ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜென்சு வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனோட அம்மா கிட்ட பேசி அவங்கள நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணிடுறா. அவங்களுக்குமே இவ்வளவு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவங்க நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனோட பேரண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவன் ஜென்சுவை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என் பேரண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவ சொல்றா இல்லப்பா உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன், அதுக்கே இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இவ உடனே அவனை ஹக் பண்ணி செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் காரணமே ஹீரோயின் மாதிரி யாரோ ஒருத்தங்க எக்ஸ்பென்சிவான கார்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போயிடுறான். இவளுக்கு செம கடுப்பா இருக்கு. இருந்தாலும் இவனை எப்படியா செடியூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் சீன்ல பாட்டி கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேமிலி பிரேஸ்லெட்டை ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அதை வாங்க மறுக்கிறா. பாட்டி பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினுக்கு அதை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை வீட்டுக்கு டிராப் பண்ண வந்திருக்கான். ஹீரோயின் சொல்றா இந்த பிரேஸ்லெட் வச்சுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்ல, அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான் இல்ல இல்ல என்னால அதை வாங்க முடியாது, என்னோட பாட்டி உனக்கு தானே கொடுத்துருக்காங்க, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு இது வேண்டாம், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட், இது வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா ஏன் இப்படி சொல்ற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வரா. ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோ கிஸ் பண்ணதான் வரேன்னு சொல்லிட்டு அவ கண்ணை மூட அவன் உடனே சீட் பெல்ட்டை கழட்டி விடுறான். பயப்படாத, நீ என்ன லவ் பண்ணாம நான் உன்னை கிஸ் பண்ண மாட்டேன், உனக்கு என் மேல லவ் வரும், நீ என் லவ் புரிஞ்சுக்கிறது வரைக்கும் நீ அந்த பிரேஸ்லெட்டை வச்சுக்கோ, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் கேட்கறா நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு
ஒர்த்தான பர்சன் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஆமா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒர்த்தான பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவனோட வீட்டுல இறக்கி விடுறான். ஹீரோயின் போகும்போது அவன் கேட்கறான் நெக்ஸ்ட் நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கா. அவளுக்குமே வந்துட்டு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுமே ஹீரோ மேல லவ்ல விழுந்துட்டா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரும்போது லில்லி பதட்டமா வந்து சொல்லிட்டு இருக்கா நீங்க இவ்வளவு மாசமா கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சீங்க இல்லையா அந்த ப்ராஜெக்ட நம்ம ஆபீஸ் ஹெட் தூக்கி அந்த ஜின்சு கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. பாஸ்ட்ல ஹீரோயின் கஷ்டப்பட்டு செஞ்ச ப்ராஜெக்ட இந்த ஜின்சு வந்துட்டு ஹீரோயினுக்கு ஐஸ் வச்சு வாங்கிட்டு போயிருப்பா. நான் இந்த ப்ராஜெக்ட் பண்றேனே ப்ளீஸ் நான் ரொம்ப நாளா இங்க இன்டர்னா தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நான் பண்ணேனா எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சி கேட்டு ஹீரோயினோட ப்ராஜெக்ட வாங்கியிருப்பா. ஹீரோயின் இப்ப அதை தான் யோசிச்சு பாக்குறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த ஜென்சு கிட்ட சரியா பேச மாட்டாங்க இல்லையா இப்படி இருந்தாலும் ஹீரோயின் இந்த ப்ராஜெக்ட் கேட்டா தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டை கரெக்ட் பண்ணி அந்த ஹெட் கிட்ட இருந்து ஹீரோயினோட ப்ராஜெக்ட வாங்கியிருப்பா. ஹீரோயின் இப்ப நேரா வந்துட்டு ஜென்சு கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா இண்டி திருட்டு கழுத எதுக்கடி என்னோட ப்ராஜெக்ட கேட்டு வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றா இங்க பாரு நீ என்கிட்ட பொறாமையில தான் பேசிட்டு இருக்க நல்லாவே தெரியுது இதுதான் வந்துட்டு என்ன இந்த ப்ராஜெக்ட பண்ண சொன்னாங்க எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பார்க்மேன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குறா வீணா போனவனே நேத்து நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட ரெஸ்பெக்டா நடந்துக்காதனால தான் நீ ரிவெஞ்ச் எடுக்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஆமா அதுக்காக தான் நான் உன்னை இப்ப ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கேன் நேத்து என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்கள கோவப்படுத்துற மாதிரி பண்ணல உனக்கு இப்ப வரைக்கும் கூட டைம் இருக்கு இந்த ப்ராஜெக்ட நான் உனக்கு தரணும்னா என் அப்பா அம்மா கிட்ட போய் நல்ல விதமா பேசி மேரேஜுக்கு ஓகே வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே என்னடா குரங்கு பையலே பிளாக்மெயிலடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ப்ரெடிக்ட் பண்றான். இந்த பார்க்கி மாடனே இதோ வந்துட்டாங்கயா ஹீரோ எப்ப பார்த்தாலும் இவளுக்கு ஒண்ணுனா நீ வந்து நிக்கிற நீயும் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒரு எம்ப்ளாயி தான் நீயும் நான் பார்த்தேன்னா ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும் நீ என்ன எனக்கு ஹெட் மாதிரி வந்து பேசிட்டு இருக்க நீ ஒன்னும் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் இல்ல சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஹீரோ வந்துட்டு அவன் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் சொல்ல போகும்போது ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா வேண்டாம் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட பாட்டி வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹீரோவோட பாட்டிய பார்த்தோன்னே இவங்கதான் இந்த லோ குரூப்போட சேர்மேன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பாட்டி வந்தோடனே இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்சு சொல்றா ஹெட் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க ஆனா அந்த ஹீரோயின் அவளுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா சொல்ல ஹீரோயின் சொல்றா மேடம் அது என்னோட ப்ராஜெக்ட் தான் தூக்கி ஹெட் வந்து அவளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி சொல்றாங்க இதுல இருந்தே நல்லா புரியுது அது ஹீரோயினோட ப்ராஜெக்ட் தான் சொல்லிட்டு அதனால நான் இந்த ப்ராஜெக்ட ஹீரோயின்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா பார்க்கிமோ ஜின்சு செமையா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இந்த ப்ராஜெக்ட் தூக்கி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜின்சு மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா எதுக்கு இந்த கிழவி இப்ப ஹீரோயினுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றா இல்ல மேடம் இந்த ப்ராஜெக்ட அவங்களே பண்ணட்டும் நான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்களோட பெஸ்ட் அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயினே இந்த ப்ராஜெக்ட விட்டு கொடுக்கறது இந்த ஜின்சுக்கும் பார்க்கிமுக்கும் செம கடுப்பாகுது. ஜின்சு வந்துட்டு பார்க்கிம் கிட்ட கேட்டுட்டு இருக்கா நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா இந்த கிளைய வந்துட்டு ஹீரோயினுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவனுமே எனக்கு என்ன தெரியும் அது அவ ப்ராஜெக்ட்ங்கிறதுனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாட்டி அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க நீ எங்க குடும்பத்துக்கு மருமகளா ஆக போற ஏமா உன்னோட ப்ராஜெக்ட நீயே பண்ண வேண்டியதானே எதுக்கு நீ அவங்க கிட்ட பண்ண சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றா பரவாயில்ல பாட்டி அவங்க கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணி என்கிட்ட மாட்டுவாங்க என்னோட ப்ராஜெக்ட் என்கிட்டே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ப்ராஜெக்ட டெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா சில ஃபுட் எல்லாம் செஞ்சு அதை மக்களுக்கு சாம்பிளுக்கு வச்சிருப்பாங்க. அதுல அவங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க. இப்பயுமே அவங்களோட ஃபுட் எல்லாம் இவங்க சாம்பிளுக்கு தான் வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல இந்த ஷென்ஷு வந்து சீட் பண்ண விஷயம். இப்பயுமே இந்த ப்ராஜெக்ட்ல இவ குளறுபடி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட அவகிட்ட கொடுத்துருக்கா. ஹீரோயின் சாம்பிள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு இதுல எல்லாத்தையுமே பீனட் போட்டிருக்கு சில கஸ்டமருக்கு பீனட் ஒத்துக்காது அதனால நீ வந்துட்டு யாராவது கஸ்டமர் இதை எடுக்க வந்தா இல்ல இதுல பீனட் சேர்த்திருக்கோன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ எதுவுமே கேட்காம அவ பாட்டுக்கு உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா. எனக்கு எல்லாம் தெரியும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அங்க 2 வயசான கஸ்டமர் வராங்க. அவங்க கேக்குறாங்க இதெல்லாம் சாம்பிளுக்கு வச்சிருக்கீங்களா நாங்க சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவ பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் கிட்ட திமிராவே பேசிட்டு இருக்கா. இங்க ஓசில தான் வச்சிருக்கோம் வேணா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த பாட்டியுமே அதை எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த பாட்டிக்கு பாத்தீங்கன்னா பீனட்னா அலர்ஜி போல அவங்க அதை
சாப்பிட்டுட்டு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஐயோ இந்த பொண்ணு எனக்கு ஏதோ கொடுத்து கொல்ல பாக்குறா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த கஸ்டமரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணோம் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ப்ராஜெக்ட் ஹெட் வந்துட்டு ஹீரோயினையும் ஜென்ஸையும் புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. உங்களால நம்ம கம்பெனி மானமே போச்சு. உங்க 2 பேத்த நம்பி தானே நான் பொறுப்பு கொடுத்தேன். நீங்க 2 பேருமே இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா பழியும் தூக்கி ஹீரோயின் மேல போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ பண்ண ஃபுட்ல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபைலை காமிக்கிறா. இந்த ஜென்ஸ் சொல்றா இவ இதெல்லாம் காமிச்சாலும் இவதான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த ஃபுட்ல பீனட் இருக்குன்னு இவ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. இதனாலதான் அந்த கஸ்டமர் சாப்பிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்கா. இந்த ஹெட்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஜென்ஸுவோட ஆள் தான். அவ கூட அஃபேர்ல இருந்து தான் இந்த ப்ராஜெக்டே வந்துட்டு இவளுக்கு கொடுத்திருப்பா. இப்போ கூட இவ சொல்றதா அவ நம்பி ஹீரோயின் மேல ஃபைல தூக்கி அடிக்கிறான். உன்னாலதான் என்னோட ப்ராஜெக்டே நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் மேல அடிபடாம ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்றான். ஹீரோ சொல்றான் தப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஜென்ஸ் மேலதான், அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவை கொடுக்கறான். ஹீரோயின் இதுல பீனட் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருப்பா இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. ஆனா இந்த ஹெட் பாத்தீங்கன்னா இதை வாங்கி பார்க்க கூட ரெடியா இல்ல. அதுக்குள்ள ஹீரோ என்ன பண்றானா இந்த வீடியோவை அந்த ஆபீஸ் குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறான். அது எல்லாருமே பாத்துறாங்க. இப்போ ஜுன்ஸ் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஜின்ஸ் உடனே ஆமா நான் பண்ணது தப்புதான், நான் வேணா அந்த கஸ்டமர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், ப்ளீஸ் என்ன வேலையை விட்டு எல்லாம் தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பார்க்குமே பாத்தீங்கன்னா அந்த ஜென்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வரா. அவதான் சாரி கேக்குறான்னு சொல்றால, இந்த பிரச்சனை இதோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவளை வேலையை விட்டு துரத்தணுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ தப்பு பண்ணது இவ தானே, அதனால நீங்க அவளை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்ல ஹெட்டுக்குமே வேற வழி இல்ல. அதனால அவங்க வந்துட்டு இந்த ஜென்ஸுவை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவ கெஞ்சிட்டு இருக்கா ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா எதுவுமே கேட்காம கார்ட்ஸ் எல்லாம் அவளை கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளிட்டாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்ல அவனுமே பரவாயில்ல இதெல்லாம் நான் உனக்காக தானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா பேசிட்டு இருக்கதை பார்க்கும்போது இந்த பார்க்கிமுக்கு செமைய ஜெலஸ் ஆகுது. நான் உன்னை கண்டிப்பா இவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் ஆபீஸ் முடிஞ்சு வெளில வந்துட்டு இருக்கும் போது இந்த ஜென்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட மூஞ்சிலே தண்ணி ஊத்தி விடுறா. ஹீரோயின் கேக்குறா பைத்தியமாடி நீ எதுக்கடி இப்படி என் மேல தண்ணி ஊத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி, உன்னாலதான் என்னோட வேலை போச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு பார்க்கிம் வந்துட்டு ஜென்ஸ் மூஞ்சிலே எல்லா தண்ணியும் ஊத்தி விட்டுறா. என் ஆள் மேல எடி தண்ணி ஊத்துறன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறா இந்த குட்டிச்சாத்தான் இப்ப என்ன பண்ண போறான், எதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ்ல எல்லாத்த முன்னாடி வச்சு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். நம்ம இத்தனை வருஷமா டேட் பண்ணிட்டு இருந்தோம்ல, இதை நான் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போலான்னு பாக்குறேன், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ பார்த்து முடிச்சிட்டு இருக்கா. பார்க்கிம் இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றத பார்க்கும்போது இந்த ஜென்ஸுக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோயின் இந்த ஜென்ஸுவ வேணுட்டே வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக நான் உன் ப்ரப்போசல அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளவர் பொக்கே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் எல்லாரும் முன்னாடி இந்த ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணத ஹீரோ பாத்துறான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோயினுக்கு இந்த பார்க்கிமே தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வேகமா போயிடுறான். அவன் காருக்குள்ள வந்து அழுதுட்டு இருக்கான். பாஸ்ட் லைஃப்லயுமே என்னால உனக்கு காப்பாத்த முடியல, இப்பயுமே உனக்கு அவனதான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. பாஸ்ட் லைஃப்ல இந்த பார்க்கிம் வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அதை பார்த்து மனசு உடைஞ்சு போய் தான் இவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்து போயிருப்பான். ஹீரோயின் ரீபார்ன் ஆயிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரிதான் ஹீரோவும் ரீபார்ன் ஆயிருக்கான். இப்போ அதை சொல்லிதான் புலம்பிட்டு இருக்கா. பாஸ்ட் லைஃப்லயுமே உனக்கு என் லவ் புரியல, இந்த லைஃப்லயுமே உனக்கு என் மேல லவ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரீபார்ன் ஆனதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ரொம்பவே கோவமா காரை ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோ இந்த மாதிரி கோவமா போறதை ஹீரோயின் பாத்துறா. அதனால ஹீரோவை சமாதானப்படுத்ததா வேகமா வந்துட்டு இருக்கா. ஹீரோ கார் முன்னாடி நின்று ஸ்டாப் பண்ணிடுறா காரை. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமா ஹீரோவோட கார்ல ஏறி உட்காந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்பதான் ஹீரோக்குமே புரியுது ஹீரோயின் வந்துட்டு அவனதான் லவ் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு நல்லாவே புரியுது, நீ எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நீ ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவனுமே சரின்னு சொல்றா. இந்த பார்க்கிங் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கா. என்னடி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ள எங்க ஓடி போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா நீ எனக்கு சடனா ப்ரப்போஸ் பண்ணிட்டல்ல, எனக்கு வெக்கம் வந்துருச்சு, அதான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோமே நீ அவன் கிட்ட பேசினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல பார்க்கேமோ ஹீரோயினும் அவங்களோட வெட்டிங்க்கு ட்ரெஸ் எடுக்கதான் வந்திருக்காங்க. அவன் சொல்றான் உனக்கு என்ன ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கோ, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுமே சரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஸ்டாக்ல கொஞ்சம் மணி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன், அது எனக்கு டபுள் ப்ராஃபிட் கிடைச்சது,
நீயும் உன்னோட சேவிங்ஸ நான் சொல்ற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணு, உனக்குமே வந்துட்டு நிறைய மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட ஸ்டாக் எல்லாம் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னா அவனுமே நிஜமா தான் சொல்றியா, அப்போ நானுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றான். இது பாத்தீங்கன்னா ஹீரோயின் இவனுக்கு செட் பண்ண ட்ராப் தான். இந்த விஷயம் தெரியாம ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டு அவனோட மொத்த சேவிங்ஸ்மே வந்துட்டு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ட்ரெஸ் எடுக்க பார்க்கிமோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. அவங்க பார்க்கிம கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா, எனக்கு இந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல, இவளுக்கு பதிலா அந்த ஜென்சுவை நீ மேரேஜ் பண்ண வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் சொல்றான், அம்மா அவகிட்ட சொத்தே இல்ல, ஆனா இவகிட்ட நிறைய சொத்து இருக்கு, அவளுக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, கூட அவ நிறைய ஸ்டாக் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா, இவளை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது எல்லாமே என் பேருக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை காட்டிட்டு இருக்கா. இவங்க பேசுறதெல்லாம் ஹீரோயின் உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் இப்ப பார்க்கிம் கிட்ட ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்லாவே லாஸ் ஆயிருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டுதான் ஹீரோயின் இப்போ அவனை அதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஒரு வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அதை போட்டோ எடுத்து அந்த ஷின்ஷுக்கு தான் அனுப்புறாங்க. என்னோட மேரேஜுக்கு நான் இந்த மாதிரி கிராண்டா ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அந்த பார்க்கிம் நிறைய ஸ்டாக் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான், அவன் பெரிய பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவ பில்டப் கொடுத்திருக்கா. ஹீரோயின் அவங்க செலக்ட் பண்ண ட்ரெஸ் பார்க்கிம் ஃபேமிலி கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. ஆனா பார்க்கிமோட அம்மாக்கு இந்த ட்ரெஸ் சுத்தமா பிடிக்கல. என்னது இது, கையெல்லாம் தெரியுது, இந்த மாதிரி கேவலமாலாம் நீ ட்ரெஸ் பண்ண கூடாது, எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான ட்ரெஸ் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, என்னால இந்த ட்ரெஸ் போடவே முடியாது, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ட்ரெஸ், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு மேரேஜ் அப்போ இந்த ஓல்டு ஃபேஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ட்ரெஸ் தான் ஹீரோயின் போட்டிருப்பா. இதை பார்த்து ஜென்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கா. அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்து இவ என்ன பஃபூன் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஜென்ஸுமே நீ பார்க்க கேவலமா இருக்க, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு, ஹீரோயின் அதை சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுட்டே ஹீரோயினை போட்டு படாத பாடு படுத்திருப்பா. ஹீரோயின் இப்ப அந்த விஷயத்தை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க இது ஓல்டு ஃபேஷனா இருக்கு, என்னால கண்டிப்பா இந்த ட்ரெஸ் போட முடியாது, நான் மேரேஜுக்குன்னு போட்டா இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஜென்சு வந்து சொல்றா, பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா, உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. அதுக்கு பார்க்கி மாமாவுமே, ஆமா இந்த பொண்ணு இப்படிதான், இவளுக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஏன்னா இவளுக்கு அம்மா அப்பா இல்லல்ல, இதை யாரும் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க மாட்டாங்க, அதனாலதான் இவ இப்படி கேவலமா வளர்ந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. ஜென்ஸ் சொல்றா, ஆண்டி நீங்க செலக்ட் பண்ண ட்ரெஸ் நல்லா இருக்கு, நான் வேணா இதை போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு இந்த பார்க்கி மாமா செலக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இவள ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீயும் அசிங்கமா இருக்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல அவ உடனே ஹீரோயின் கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறா. பார்க்கிம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆமா இங்க எனக்கும் ஹீரோயினுக்கு தானே மேரேஜ், நீ எதுக்கு இங்க வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜென்ஸ் சொல்ற, நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்குது உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் பார்க்கிமா மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போய் சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டும் நாம ஷாக்கா, உண்மைதான் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. பார்க்கிமோட அம்மா சொல்றாங்க, நம்ம குடும்பத்தோட வாரிசு இந்த பொண்ணு வயித்துல தான் வளர்ந்துட்டு இருக்கு, அதனால நீ இந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஷென்ஷுவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால இவளுக்கு தான் இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கிமோட அம்மா வந்துட்டு ஷென்ஷு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, என் பையன் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்க்கிம் உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோயின் வந்துட்டு அவனை அரைஞ்சிடுறாங்க. அட பாவி, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண, நீ என்ன ஏமாத்திட்டல்ல, இவ கூட ஒன்னா இருந்துட்டு அப்புறம் எதுக்குடா என்ன மேரேஜ் பண்ணிக்க ப்ரொபோஸ் பண்ண, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கோச்சிட்டு வந்துடுறா. ஹீரோயின் வெளில வரும்போது கரெக்டா ஹீரோ மேலதான் இடிக்கிறான். ஹீரோமே அங்கதான் வந்திருக்கான் போல. ஹீரோயின்மே நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை அங்க உள்ள கூப்பிட்டு போயிடுறா. பார்க்கிம் வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக வெளில வந்துட்டு இருக்கான். ஜின்சு பாத்தீங்கன்னா போக விட மாட்டேங்கிறா. அதான் உங்க அம்மா உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்க அவ பின்னாடி போகணும்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்றான். ஹீரோயின் தனியா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் பிளான் போட்ட மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதையும் தாண்டிட்டேன்னா நான் அவங்கள ரிவெஞ்ச் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, சரி மேடம் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம வெட்டிங்க்கு இந்த ட்ரெஸ் தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண வர ஹீரோயினே கொஞ்சம் பேசாம இருங்க, எல்லாம் வெளிலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த ட்ரெஸ் ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஹீரோயினுக்கே வாங்கி கொடுத்தா, நம்ம வெட்டிங் அப்போ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் ரிவெஞ்ச் எடுக்க இன்னும் நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு ஓகே சொல்லவே இல்லையே, அதுக்குள்ள நீங்க மேரேஜ் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே சரி மேடம் நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான்.
நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஷின்ஷு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கா. அவளுக்கும் பார்க்கிமுக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் வந்துட்டு இவளை பத்தி தான் தப்பா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இவ பாத்தீங்கன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டே திருடிட்டா, சீ வெள்ள கேவலமானவ அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி தான் தப்பு தப்பா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க பார்க்கிம் வந்துட்டு எதுக்கடி ஆபீஸ்க்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்க, என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ சொல்றா, இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, உன்னோட குழந்தை என்னோட வயித்துல வளருது, உன்னோட வீட்லயுமே வந்துட்டு நம்ம மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சு, நம்ம மேரேஜுக்கு இந்த ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை பார்த்து தான் இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கா. இவ பாத்தீங்கன்னா ஹீரோயினை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே இன்விடேஷன் கொடுக்கறா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன மேரேஜ் பண்ணிக்க போறான், இத்தனை வருஷமா நீ லவ் பண்ணிட்டு இருந்த லவ் உன்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இந்த இன்விடேஷனை எதுக்கு நீ எனக்கு கொடுக்கற, யார் உன்னோட மேரேஜுக்கு வருவாங்களோ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஆபீஸ் முடிஞ்சு போகும்போது ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ண போறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா போறத பார்த்துட்டு இந்த சென்ஷுக்கு செமையா கடுப்பாகுது. அவ உடனே பார்க்கிம் கிட்ட இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பார்க்கிம் சொல்றா, ஹீரோ ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது, அவன் தான் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிரசிடென்டா வர போறவன், ஹீரோயின் நல்ல பணக்காரனா பார்த்துதான் வளைச்சு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ உடனே ஷாக் ஆகி என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் சொல்றான், ஆமா அன்னைக்கு அந்த பாட்டி ஆபீஸ்க்கு வந்தாங்க இல்லையா, அப்போ இவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க நான் ஒட்டி கேட்டுட்டு இருந்தேன், அப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு, இவன் அந்த பாட்டியோட பேரன் தான், இவன் தான் ஃபியூச்சர் கம்பெனியோட சிஓ வர போறான்னு, அதனாலதான் ஹீரோயினும் இவனையும் பிரிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ நடுவுல வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு பாத்தீங்கன்னா செம கடுப்பா இருக்கு, ஹீரோயின் பெரிய பணக்காரனா மேரேஜ் பண்ணிக்க போறாளான்னு சொல்லிட்டு இவ அவளோட கசினுக்கு தான் கால் பண்றா, நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் டின்னருக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா நின்னு பேசிட்டு இருக்கத இந்த ஷின்ஷுவோட ஆளு போட்டோ எடுத்துறான். போட்டோ எடுத்து கொண்டு வந்து குடுக்குறா, இந்த நீ சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஆபீஸ்க்கு முன்னாடி நிறைய பிரஸ் எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்தோடனே எல்லாருமே ஹீரோயின் கிட்ட தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிரசிடென்ட் கூட டேட் போட்டு இருக்கீங்களா, நீங்க இந்த கம்பெனில வேலை பார்க்குற சாதாரண எம்ப்ளாயி தானே, நீங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஏன்னா ஹீரோ தான் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிரசிடென்ட் சொல்லிட்டு யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. இவ இப்ப இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை துருவி துருவி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தி உள்ள கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்ம ரெண்டு டேட் பண்ண விஷயம் இவங்க எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது, அது மட்டும் இல்லாம உங்களோட ஐடென்டிட்டி வந்து எல்லாத்துக்குமே ரிவீல் ஆயிருச்சு, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரஸையும் கூப்பிட்டு, ஆமா நான் தான் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிரசிடென்ட் ஆக போறேன், என் கூட வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், என் மேரேஜ் அப்போ கண்டிப்பா உங்க எல்லாத்தையுமே நான் இன்வைட் பண்ணுவேன், நீங்க எல்லாருமே வந்துட்டு அதை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே பிரஸ் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா உங்க மேரேஜுக்கு இன்வைட் பண்ணணும், நாங்க எல்லாருமே வருவோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஹீரோ சமாளிச்சுட்டான். இந்த மாதிரி பிரஸ்ஸுக்கு போட்டு விட்டதை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜின்சு தான். அவன் நியூஸ்ல இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து செம கடுப்பாயிட்டு இருக்கா, ஐயோ இந்த பிளான் சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து இந்த பார்க்கிமோட அம்மாவோட ஒரிஜினல் கலர் தெரிய ஆரம்பிக்குது. பார்க்கிமோட அம்மா எல்லாம் வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்னடி இவ்வளவு இன்விடேஷன் இருக்கு, இதெல்லாம் என்ன கொடுக்காமலே வச்சிருக்க, இதெல்லாம் உனக்கு கொடுக்கறக்கு என்ன கேடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ சொல்றா, ஆண்டி எல்லாத்தையுமே நானே கொடுக்க முடியும், உங்க பையனும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்க்கிம் பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் சோம்பேறி கழுத, அவன் சொல்றா, நான் இதுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும், நீ சும்மா தானே இருக்க, நீ போய் எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணு, என்னாலலாம் வர முடியாது, சீக்கிரமா ஒரு வேலையை பார்த்து வேலையில சேர ஆரம்பி, நீ சம்பாரிச்சு இங்க காசு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவ இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிரா, அச்சிச்சோ அவசரப்பட்டு இந்த கோமலைய மேரேஜ் பண்ணிக்க போறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ வெட்டிங் டேமே வந்துருது. ஹீரோயின்மே வந்துட்டு ஜின்சுவோட மேரேஜ்க்கு தான் வந்திருக்காங்க. மேரேஜ்ல ஹீரோயினோட கிளாஸ்மேட் பொண்ணுகள்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயினை புலி பண்ணதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா அந்த ஜென்ஸு எங்களை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா, என்ன மன்னிச்சிடு, உன்னை புலி பண்ணதுக்கு பிராச்சியமா நாங்க வேற ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல மேரேஜ் நடக்கிற பிளேஸ் தான் காட்டுறாங்க. ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டு நின்னுட்டு இருக்கா. பார்க்கிமோட அம்மா வந்துட்டு எல்லா மொய் கவரையுமே வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. ஜென்ஸு அவளோட வெட்டிங் ட்ரெஸ் போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அது ரொம்ப ஹெவியா இருந்தோன்னு பார்க்கிம் தான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறா, என்னால இந்த ட்ரெஸ் போட்டு நிக்க முடியலடா, இந்த ட்ரெஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு, நான் வேற பிரெக்னெண்டா இருக்கல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்க்கி மாமா எல்லாம் பாத்தீங்கன்னா அவளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, என்னடி என் பையனை நொய் நொய்னு தொல்லை பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் வாய் பேசாம இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்ட. இவ உடனே வந்துட்டு பார்க்கிம் கிட்ட கேக்குறா, பாருடா உங்க அம்மா என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவங்கள
என்னன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொன்னோன்னு இவன் சொல்றா, எதுக்கடி என்ன நோய் நோயின் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நீ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிற, நானா உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஜின்சுவோட கிளாஸ்மேட் எல்லாம் வந்து அவளை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட லவரே தேடி இருக்கா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடா, நான் உங்களுக்கு மொய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில்லறை காசா தூக்கி வீசிட்டு போறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா பார்க்கிமுக்கு செமையா அசிங்கமாயிருது. அவன் இவளை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா, என்னடி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னையும் எங்க ஃபேமிலியும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவ சொல்றா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, இவங்க என்ன வேணுட்டே ரிவெஞ்ச் எடுக்கதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இது எதுவுமே கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு ஜின்சுக்கு ரெட் என்வெலப் கொடுக்கறா. கங்க்ராச்சுலேஷன், உனக்கு மேரேஜ் ஆக போகுது, இதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த பணம் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறா. அவ போன நெக்ஸ்ட் செகண்டே வந்துட்டு இந்த பார்க்கிம் அந்த காசை வாங்கிடுறான். இவ கேக்குறா, ஏ அவ எனக்கு தானடா இந்த காசு கொடுத்தா, நீ எதுக்குடா இதை வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், இங்க பாரு, மேரேஜ்க்கு அப்புறம் உன் காசு என் காசுன்னு பார்க்க கூடாது, இது நம்ம காசு, இது எனக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு டவுட்டாவே இருக்கு, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, இவன் பணக்காரன் கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம், இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் நடந்துருச்சு. ஹீரோ கேக்குறான், சரி இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் வேற என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இரு, மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் செகண்டே உங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேரேஜ் நடந்து முடிஞ்ச நெக்ஸ்ட் செகண்டே அங்க ஒரு வீடியோ பிளே ஆக ஆரம்பிக்குது. ஜென்ஸும் பார்க்கிமும் அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ தான் பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல இவன் பேசின விஷயம் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதை கேட்டோன்னே எல்லாருமே வந்துட்டு இந்த பார்க்கிமையும் ஜென்ஸுவையும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பார்க்கிமோட அம்மாக்கு செம கடுப்பா இருக்கு. அச்சோ, நம்ம ஃபேமிலியோட மானம் போச்சு, மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஜென்ஸுக்கெல்லாம் இதை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியல. அவ அப்படியே கீழே விழுந்துடுறா. ஹீரோயின் இவ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜென்ஸுக்கு புரிஞ்சது இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான் சொல்லிட்டு, இது ஹீரோயின் செட் பண்ண ட்ராப் தான், அதுல நான் வந்து மாட்டிக்கிட்டேன், இந்த பார்க்கிம் பணக்காரனும் இல்ல நல்லவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்க்கிம் கூட சண்டை போட போறா. பார்க்கிம் உடனே, அட பாவி, நீ தாண்டி என்னோட லைஃப்ல வந்து என்னோட வாழ்க்கையை கெடுத்த, நீ மட்டும் வராம இருந்தா நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிருப்பேன், என்னோட ஃபுல் பிளானுமே ஒன்னாலதான் சொதப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே, சரிமா இப்ப நீ நினைச்சதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே, ஆமா என்னோட கேம் ஓவர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வெளில போயிட்டு இருக்கா. ஜென்ஜுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்க செம கோவமா இருக்கு. இவளை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. பார்க்கிமோட அப்பா அம்மா வந்துட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உன்னால நம்ம ஃபேமிலியோட மான மரியாதை எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவன் அவனோட மொபைலை செக் பண்ணி பாக்குறான். இவன் ஹீரோயின் சொன்னான்னு சொல்லிட்டு ஸ்டாக் வாங்கி போட்டிருப்பான் இல்லையா, அது எல்லாமே டவுன் ஆயிருச்சு. இப்போ இவன் பேங்க் கரப்ட் ஆயிட்டான். அவங்க அப்பா அம்மாவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் சொல்றான், ஹீரோயின் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வாங்கி போட்டேன், அதுலதான் என்னோட சேவிங்ஸ் மொத்தமும் போட்டேன், அது மொத்தமே திவால் ஆயிருச்சு, இப்போ என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னே பார்க்கிமோட அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. அவங்க அந்த அதிர்ச்சியில செத்து போயிடுறாங்க. இவன் உடனே என்னோட அம்மா இறந்ததுக்கு காரணம் ஹீரோயின் தான் சொல்லிட்டு ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கும்னு சொல்லிட்டு இவனுமே வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், சரி சொல்லு, இப்போ உன்னோட முடிவை சொல்லல, என்ன பிடிச்சிருக்கா, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் சொல்றா, என்னோட முடிவை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் ரீபார்ன் ஆன விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு வரா. இந்த ஜின்சு பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல கார் எடுத்து ஆக்சிடென்ட் பண்ண வரா. இத ஹீரோயின் பார்த்தோன்னே அவளும் ஹீரோவும் வேற பக்கம் விழுந்துடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, உங்களை இந்த பிரசன்ட் லைஃப்ல நான் காப்பாத்திட்டேன், பாஸ்ட்ல தான் என்னால உங்களை காப்பாத்த முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோமே பாத்தீங்கன்னா இததான் சொல்லியிருப்பான், என்னோட பாஸ்ட்ல உன்னை காப்பாத்த முடியாம போயிருச்சு, பிரசன்ட்ல உன்னை காப்பாத்திட்டேன்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே தான் ரீபார்ன் ஆயிருக்க விஷயம் தெரிய வருது. இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வேற பக்கம் தள்ளி விட்டுட்டு இவன் மேலதான் கார் இடிக்கிற மாதிரி வந்திருக்கும். அந்த சமயம் பார்த்து இந்த பார்க்கிம் வந்து குறுக்க விழுந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த பார்க்கிம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கா அவன் கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்துறதுக்காக வந்திருப்பான். ஜின்சு கார் எடுத்துட்டு வந்திருக்கத நோட் பண்ணிருக்க மாட்டான். ஹீரோயினுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி வந்திருக்கும். அதுக்கு பதிலா இவன் குறுக்க விழுந்து இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவன் ஸ்பாட்ல இறந்து போயிடுறான். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜின்சு வந்து கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் பயந்து கத்த ஆரம்பிக்கிறான், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க
அவங்க எல்லாருமே வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால ஜின்சுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. இந்த பார்க்கிங் பார்த்தா செத்துருக்க மாட்டான் போல. அவன் சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஹீரோயின் தான் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கா. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நீ என்ன எப்படி கொண்டன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு அப்ப பண்ணதுக்கு தான் இப்ப நீ இந்த நிலைமையில இருக்க. கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த சான்ஸை நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா உனக்கு பாரு, உன்னோட லைஃப்ல எல்லாமே உன்னை விட்டு போயிருச்சு. உனக்கு பிடிச்ச பாசமான அம்மா கூட இறந்து போயிட்டாங்க. நீ தப்பு பண்ண, அதனாலதான் உனக்கு எல்லாமே தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறா. அவனுமே பண்ண தப்ப யோசிச்சு அவனுமே அங்க இறந்து போயிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஜின்சுவை பார்க்க தான் ஜெயிலுக்கு வந்திருக்கா. அவ ஹீரோனை பார்த்தோன்னு கத்த ஆரம்பிக்கிறா. எதுக்கடி இங்க வந்த? உன்னாலதான் என்னோட லைஃப் இப்படி நாசமா போச்சு. என்னை வச்சு நல்லா கேம் பிளே பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, யார் உன்னை வச்சு கேம் பிளே பண்ணது? நான் உன்னை எப்பயுமே ஒரு ஃப்ரெண்டை தான் பார்த்தேன். ஆனா நீ என்ன அப்படி பார்க்கவே இல்லல்ல. நீ ஏன்டி எனக்கு இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜின்சு பாத்தீங்கன்னா பைத்தியக்காரி மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவ சொல்றா, நீ நல்லா சிரி. பாஸ்ட் லைஃப்ல நீ என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறேன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இது எல்லாத்துக்காகவும் தான் நீ இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. இவளுக்குமே அப்பதான் பாஸ்ட்ல ஹீரோயின் இறந்து போன எல்லா விஷயமே ஞாபகம் வருது. ஹீரோயின் சொல்றா, நீ என்ன வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னோட ஸ்டெப் சிஸ்டர் தானே. இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஆனா நீ என்ன அப்படி நினைக்கவே இல்ல. நான் உன் லைஃபை எப்பயுமே கேட்கணும்னு நினைச்சது இல்ல. ஆனா நீ அப்படிதான் நினைச்சிருக்க. அதனாலதான் நீ இப்போ ஜெயில இருக்க. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்நாள் ஃபுல்லா நீ ஜெயில தான் இருந்து கம்பி என்ன போற அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவ கடந்து கத்திட்டு இருக்கா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, என்னை எப்படியாவது ஜெயில இருந்து காப்பாத்தி வெளில கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம வெளில வந்துடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, நீங்க இவ்வளவு நாளா கேட்டுட்டு இருந்தீங்கல்ல மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோமே இதை கேட்டு சந்தோஷமாய் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. இவங்க ரெண்டு சேர்றதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா சூப்பரா இருந்துச்சுல்ல. இந்த டிராமா பாத்தீங்கன்னா மேரி மை ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஒரு கொரியன் டிராமாவோட மினி சைனீஸ் வெர்ஷன் தான். அந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மினி வெர்ஷனே பாத்தீங்கன்னா நல்லதா எடுத்திருக்காங்க. உங்களுக்குமே இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.